சரிங்க. டெர்ம் அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசில என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பிளான் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி. டெர்ம் இன்சூரன்ஸ் பாலிசினா என்னன்னா, ஒரு டெர்ம் பீரியட் அதாவது என்னோட லைஃப் டைம் எனக்கு வந்து ஒரு 50 வயசு வரைக்கும் இந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஒரு டெர்ம் பீரியட் டிஃபைன் பண்ணி இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த டெர்ம்க்குள்ள ஏதாவது இன்சூரன்ஸ் எடுத்தவங்களுக்கு அசம்பாவிதம் நடந்ததுன்னா, அவங்க டெத் ஆனதுக்காண்டி இவங்க வந்து என்ன குடுத்துருவாங்க, நாமினிக்கு எவ்வளோ அமௌண்ட் குடுக்குறதா சொல்லி அந்த இன்சூரன்ஸ் பிளான் எடுத்திருந்தாங்களோ, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் பிளான் எடுத்திருந்தாங்களோ, அத நாமினிக்கு குடுத்துருவாங்க. ஸோ நம்மளோட அம் இன்சூரன்ஸ்ல டெர்ம் பிளான் இன்சூரன்ஸ் எல்லாமே இந்த டெர்ம் இன்சூரன்ஸ் கீழ தான் வரும். ஒரு அன்சர்டனிட்டிய பேஸ் பண்ணி வரும். அடுத்தது மனி பேக். மனி பேக் பாலிசி. ஸோ பேரே பாருங்க மனி பேக் பாலிசி. அப்ப பணத்த திருப்பி குடுப்பாங்க. ஸோ அதுல வந்து எப்படி குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல. இப்போ மனி பேக் எப்படி இருக்கும்? ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல அவங்க ஒரு சர்டைன் பெர்சன்டேஜ் ஆஃப் த சம் அஷ்யூர்ட் தரோம்ன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப நீங்க ரூ. 30,000 கட்டுனீங்கன்னா, 3 வருஷத்துக்கு ஒரு தடவ ரூ. 20,000 உங்களுக்கு திருப்பி வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மனி பேக். ரெகுலர் இன்டர்வல்ல ஒரு பெர்சன்டேஜ திருப்பி குடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு லிக்விடிட்டி இருக்கும். லிக்விடிட்டினா பணம் கையில ரொட்டேஷன் ஆயிட்டே இருக்கும். பணம் இருந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு லிக்விடிட்டி இருக்கும். ஸோ இத வந்து ஒரு விதமான இது என்டோவ்மென்ட் பிளான். இந்த மனி பேக் பாலிசி என்டோவ்மென்ட் பிளானுக்கு மேல கட்டப்பட்டிருக்கும். சரிங்க. அடுத்தது ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ். ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ். ஸோ ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, இதுல வந்து 2மே கலந்திருக்கும். அதாவது டெர்ம் பிளானும் கலந்திருக்கும், என்டோவ்மென்ட் பிளானும் கலந்திருக்கும். அப்பன்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு விதமான சேவிங்ஸும் இதுல இருக்கும். அதே மாதிரி டெத் பெனிஃபிட்டும் இருக்கும். இறந்தா அவங்க நாமினிக்கு பணம் வந்துரும். ஸோ 2மே கலந்தது தான் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ். அடுத்து யூனிட் லிங்க்டு இன்வெஸ்ட்மென்ட் பாலிசி. யூனிட் லிங்க்டு இன்வெஸ்ட்மென்ட் பாலிசி. ஸோ இதுல வந்து என்னதுன்னா, இது வந்து மார்க்கெட் லிங்க்டு அதாவது உங்களோட ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் அதுல வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல எது பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட்ன்னு நினைக்கிறாங்களோ அதுல போட்டிருப்பாங்க. அப்ப ஸோ இது வந்து உங்களுக்கு எதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பாங்க? கேப்பிட்டல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இதுல வந்து நெறைய லிக்விடிட்டி இருக்கும். இதுலயும் பணப்புழக்கம் நல்லா இருக்கும். ஸோ கேப்பிட்டல் மார்க்கெட்ல ஈக்விட்டில அவங்க வந்து அதாவது ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் அந்த மாரி ஈக்விட்டில போட்டிருக்கலாம். இல்லாட்டினா டெப்ட் மார்க்கெட்ல போட்டிருக்கலாம். ஸோ நீங்க எத பிரிஃபர் பண்றீங்களோ, உங்களோட ரிஸ்க்க பொறுத்து ஓகேவாங்க. ரிஸ்க்க பொறுத்து அவங்க அந்த இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பென்ஷன் பாலிசி. பென்ஷன் பாலிசின்றது நீங்க போட்டிருக்கிற பணத்துல இருந்து உங்களுக்கு மாசம் மாசம் பென்ஷன் மாதிரி ஒரு தொகை வந்துட்டு இருக்கும். நீங்க எடுத்திருக்கிற இன்சூரன்ஸ் பிளான் வந்து அப்படி இருக்கலாம். ஓகேவாங்க. ஸோ இன்சூரன்ஸ் நீங்க எடுத்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல இருந்து உங்களுக்கு பென்ஷன் வரும். இது வந்து மந்த்லியாவும் நீங்க வாங்கிக்கலாம். இல்ல ஒரே பேமெண்ட்டா லம்ப் சம்மாவும் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த 5 பிளான் தாங்க இருக்கு. 5 பிளான் ஆர் 5 பாலிசிஸ் தான் நம்மளுக்கு இருக்கு. இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து இன்சூரன்ஸ் ஓம்பர்ஸ்மேன் பத்தி. ஸோ இப்ப இதுல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்கணும். இன்சூரன்ஸ் மேல நீங்க ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்கணும். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மேல கம்ப்ளைண்ட் குடுக்கணும். செட்டில்மென்ட் கரெக்ட்டா வரல. நாமினி பேரு மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நீங்க எங்க போய் குடுப்பீங்க? யாரு இதையெல்லாம் தீர்த்து வைப்பாங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்க இன்சூரன்ஸ் ஓம்பர்ஸ்மேன். ஸோ இன்சூரன்ஸ் ஓம்பர்ஸ்மேன்ன்றது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டால கொண்டு வரப்பட்டது. அ எந்த ஆக்ட் படி வந்திருக்குன்னா, இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938 படி தான் இந்த இன்சூரன்ஸ் ஓம்பர்ஸ்மேன அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது போக ரெட்ரஸல் ஆஃப் பப்ளிக் கிரீவன்சஸ் ரூல்ஸ் 1998. ஸோ இதுபடியும் இவங்க வந்து இந்த ஓம்பர்ஸ்மேன் ஸ்கீம நிறுவியிருக்காங்க. ஸோ இதோட எய்ம் வந்து என்ன? ஓம்பர்ஸ்மேனோட எய்ம் வந்து என்னன்னா, எல்லா கம்ப்ளைண்ட்ஸையும் தீர்த்து வைக்கிறது தான். கம்ப்ளைண்ட்ஸ் ரெசல்யூஷன் இதுதான் வந்து இவங்களோட நோக்கம். ஸோ மொத்தம் இதுல 17 ஓம்பர்ஸ்மேன் இருக்காங்க. இன்சூரன்ஸ் ஓம்பர்ஸ்மேன் வந்து 17 பேர் இருக்காங்க. 17 இன்சூரன்ஸ் ஓம்பர்ஸ்மேன் இருக்காங்க. வேற வேற லொகேஷன்ல இருக்காங்க. ஸோ என்னென்ன கம்ப்ளைண்ட் ஓம்பர்ஸ்மேன்ல நீங்க குடுக்கலாம்? எப்படி குடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். ஒரு கம்ப்ளைண்ட்ல என்னலாம் இருக்கணும்? ஃபர்ஸ்ட்டு அந்த இன்சூரர் இல்லாட்டினா அவரோட நாமினி. அதாவது நாமினிய விட லீகல் ஹையர்ன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட வாரிசு.
ஸோ இவங்க யாராவது லெட்டர்ல சைன் பண்ணியிருக்கணும். சரியாங்க? ஸோ அதுல என்ன ரீசன், எவ்வளோ லாஸு அதெல்லாம் அதுல இருக்கணும். 3வது ரிட்டர்ன் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். சும்மா வாய்ஸ் மெயில்ல இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ரிட்டர்ன் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். ஸோ இத யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லிமிட்டுக்குள்ள எந்த ஓம்பஸ்மேன் வருதோ, அந்த கரஸ்பாண்டிங் ஓம்பஸ்மேனுக்கு அவங்க அனுப்பி வைக்கணும். அதுல சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணும். அதாவது இந்த இன்சூரன்ஸ் பாலிசி காப்பி, அப்புறம் இவங்க கிளைம் குடுத்த காப்பி, இந்த மாதிரி என்னென்னலாம் ப்ரொசீஜர்ஸ் இவங்க பண்ணியிருக்காங்களோ, அதுக்கான எவிடன்ஸஸையும் இவங்க அட்டாச் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்பணும்னா எப்படி இருக்கணும். அடுத்தது டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட். என்னென்ன கம்ப்ளைண்ட்ட வந்து நீங்க ஓம்பஸ்மேன்ட்ட கொண்டு போகலாம். ஸோ நீங்க முதல்லயே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு ரிட்டர்ன் லெட்டர் அனுப்பியிருக்கணும். அதுக்கு அவங்கள்ட்ட சாட்டிஸ்ஃபேக்டரியான பதில் வரலேனாலோ, இல்ல அம் பதில் வந்திருக்கு. அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லேனாலோ, இல்ல ரிஜெக்டட்னாலோ. ஸோ ஓகேவாங்க. ஸோ 3 விஷயம். 1 ரிஜெக்ட் ஆயிருக்கலாம். அப்படி இல்லன்னா, சாட்டிஸ்ஃபேக்டரி பதில் இருக்காம இருக்கலாம். ரிப்ளை இல்ல. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து என்னது? இல்ல அம் ரிப்ளையே வரலேனாலும். ஸோ இந்த 3 விஷயத்துக்கும் உங்களுக்கு வந்து நீங்க வந்து திரும்பியும் ஓம்பஸ்மேனுக்கு எஸ்கலேட் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ரிப்ளை வரல, எவ்வளோ நாள் காத்திருக்கலாம்னா, 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு ரிப்ளை வராம இருந்துச்சுன்னா. ஸோ 2வது என்ன பண்ணலாம் இத? ரிஜெக்ட் பண்ணி 1 இயர்க்குள்ள நீங்க வந்து ஓம்பஸ்மேனுக்குள்ள போயிருக்கணும். வித்தின் 1 இயர். ஓம்பஸ்மேனுக்கு போறதுக்கு வித்தின் 1 இயரா இருக்கணும். ஸோ ஏதாவது கோர்ட்லயோ, கன்சியூமர் ஃபோரத்திலயோ உங்களோட கம்ப்ளைண்ட் பெண்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து இவங்க என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. ஓகேவாங்க? ஸோ வந்து கோர்ட்லயோ, இல்ல வேற எங்கேயாவது நம்ம கம்ப்ளைண்ட் வந்து அதாவது கன்சியூமர் ஃபோரத்திலயோ இந்த கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்க கூடாது. ஸோ பிரீமியத்துல ஏதாவது பிரச்சனை, அவங்க குடுக்க வேண்டியதுல ஏதாவது பிரச்சனை, அம் பாதி தான் குடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம போலாம். ஓகேவாங்க. பார்ஷியல் பேமெண்ட்டு, பிரீமியம் பேமெண்ட்ல வந்து இஷ்யூ. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ ஓம்பஸ்மேன் தீர்ப்பு சொல்லிர்றாரு. சரியாங்க? இதுக்கு அவர் தீர்ப்பு சொல்லுவாரு. இப்ப ஓம்பஸ்மேனோட டியூட்டீஸ் என்ன? இப்போ ஓம்பஸ்மேனோட டியூட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 1 மந்த்துக்குள்ள 1 மந்த்துக்குள்ள அதாவது கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணி 1 மந்த்துக்குள்ள இவர் வந்து ஏதாச்சும் தீர்ப்பு சொல்லியிருக்கணும். அடுத்தது இவங்களோட தீர்ப்பு காப்பிய, ஜட்ஜ்மெண்ட் காப்பிய இன்சூரருக்கும் அனுப்பி வைக்கணும். இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் அனுப்பி வைக்கணும். அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஸோ கம்ப்ளைனன்ட் அதாவது கம்ப்ளைண்ட் குடுத்தவரு இவரோட ஜட்ஜ்மெண்ட்ட 15 டேஸ்க்குள்ள அவர் ரிசீவ் பண்ணி 15 டேஸ்க்குள்ள அக்னாலெட்ஜ் பண்ணியிருக்கணும். சரி நான் ஒத்துக்கிறேன். இந்த இதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதே மாதிரி 15 டேஸ் அவர் அக்செப்ட் பண்ண உடனே, இத போயி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம அனுப்பி வைக்கணும். அதுவும் 15 டேஸ்க்குள்ளேயே நடந்திருக்கணும். ஸோ இப்ப செட்டில்மெண்ட்டே ஆகல. பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னா, கஸ்டமருக்கு ஃபேவரா தீர்ப்பு குடுத்துருவாங்க. ஏன்னா கஸ்டமர் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருவாங்க. ஸோ என்னென்ன பனிஷ்மெண்ட்ஸ் இவங்க குடுக்கலாம்? இவங்களோட பவர்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இவங்க வந்து 20 லேக்ஸ்க்குள்ள தான் காம்பன்சேஷன் குடுக்க சொல்ல முடியும். ஸோ இவங்க ஜட்ஜ்மெண்ட் 3 மந்த்ஸ்க்குள்ள அதாவது இவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் வந்து 1 மாசத்துக்குள்ள தீர்ப்பு ஏதாவது சொல்லணுமா, இல்ல ப்ரொசீட் பண்ணணுமா, அத எடுத்து அட்டெண்ட் பண்ணிறணும் 1 மாசத்துக்குள்ள. 3 மாசத்துக்குள்ள கேஸ முடிச்சிரணும். ஸோ இந்த தீர்ப்பு வந்ததுல இருந்து 1 மந்த்துக்குள்ள அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி செட்டில் பண்ண வேண்டியத செட்டில் பண்ணிறணும். இப்ப சப்போஸ் இப்ப வந்து அந்த பாதிக்கப்பட்டவரு, இல்ல நான் இந்த ஜட்ஜ்மெண்ட்ட ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது அவர் பேரு என்ஷூர்டுன்னு சொல்லுவோம். இவர் தான் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ இவரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்காரு. இவர் வந்து டஸ் நாட் அக்செப்ட்னா, அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா, அப்ப இன்சூரர் வந்து அவருக்கு குடுத்த ஜட்ஜ்மெண்ட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாரு. ஓகேவாங்க? ஸோ அடுத்து என்னலாம் இன்சூரன்ஸ் ரிலேட்டடான கவர்ன்மென்ட் ஸ்கீம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஒண்ணு வந்து அட்டல் பென்ஷன் யோஜனா. ஸோ இது வந்து எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்குமேங்க. இப்போ பெனிஃபிஷியரிஸ் வந்து என்னது? ஆல் இண்டிவிஜுவல்ஸ் 18ல இருந்து 40 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்க.
அதுக்கப்புறம் 60 இயர்ஸ்ல இருந்து பென்ஷன் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீம். ஸோ அடுத்தது வந்து பிரதான் மந்திரி சுரக்ஷ பீம யோஜனா. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெத்தும் கிடைக்கும், டிசபிலிட்டியும் இருக்கும். அதாவது நீங்க இறந்துட்டீங்கனாலும் உங்களுக்கு பணம் கிடைக்கும். இல்ல ஏதோ ஆக்சிடென்ட்ல நம்ம வந்து இறக்கல. பட் சம் ஹேண்டிகேப்ட் வந்து ஆயிட்டோம். அந்த மாதிரினாலும் உங்களுக்கு 2 லேக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து பிரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 12 ஒரு வருஷத்துக்கு. ஸோ யாருக்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருக்கோ, அவங்க எல்லாருமே இந்த ஸ்கீம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா. அடுத்தது பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா. ஸோ இது வந்து எதுக்குன்னா, ஸோ டெத்துக்கு மட்டும்தாங்க. ஸோ டெத்து மட்டும்தான் பிரீமியம் வந்து ₹330 வந்து நம்ம இயர்லி கட்டுவோம். ஸோ இவங்களோட ஏஜ் லிமிட் 18 to 70 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்க இந்த ஸ்கீம்ல சேர்ந்துக்கலாம். அடுத்தது பிரதான் மந்திரி ஃபைசல் பீம யோஜனா. ஸோ இது வந்து கிராப் இன்சூரன்ஸ்ங்க. ஸோ ஃபார்மர்ஸ் எடுத்துக்கிறது, அவங்க கிராப்காண்டி எடுத்துக்கிறது. ஸோ இதுல பிரீமியம் பார்த்தீங்கன்னா, காரிஃப் கிராப்புக்கு 2%, காரிஃப்க்கு வந்து 2%, ராபிக்கு வந்து 1.5%. ஸோ இந்த பிரீமியம் டேபிள் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அடுத்தது எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஸ்கீம். இஎஸ்ஐ ஸ்கீம் இருக்குல்ல, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஸ்கீம். ஸோ இதோட வேஜ் லிமிட் வந்து ₹21,000 உங்களோட சம்பளம் இருந்தா நீங்க வந்து இந்த இன்சூரன்ஸுக்கு எலிஜிபிள். ஸோ உங்களோட சேலரி வந்து 21,000 இருக்கணும். ஸோ அடுத்தது வந்து ராஷ்டிரிய ஸ்வஸ்திய பீம யோஜனா. சரியாங்க. இது வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் கவர். ஒரு ஃபேமிலில 5 பேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃப்ளோட்டர் பேசிஸ்ல, அதாவது யார் வேணாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அந்த 5 பேத்துல யார் வேணாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். 30,000க்குள்ள எடுத்துக்கலாம். ஸோ 30,000 வரைக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் 5 ஃப்ளோட்டர்ஸ்ல. இது வந்து யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு அப்ளிகபிள்ங்க. ஸோ இதோட உங்களுக்கு இன்சூரன்ஸ் அவேர்னஸ் முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கமிட்டி இருக்குங்க. அது வந்து தனியா ஒரு வீடியோல நான் போடுறேங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.